உங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரியல. உங்கள் குலதெய்வத்தை என்ன குலதெய்வம்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் இதை குலதெய்வமாக நினச்சி வழிபடுறேன்னு 48 நாள் வழிபட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை உங்களுக்கே காட்சி தருவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் உங்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் சேர என்னுடைய வாழ்த்துக்களை நான் நன்றி. எங்கள் அப்பாட்ட பேசணும். ஓகே ஓகே ஓகே. என் மாமியார் எனக்கு துரும்பை கூட எனக்கு செய்யவில்லை. என்னிடம் மாமியார் விட்டார்கள். இதற்கு பாவக்கணக்கு கேளுங்கள் கதிர் சார். ஓகே கண்டிப்பாக. ஹாய் அண்ணா ஸ்ரீமதி பாப்பா கிட்ட. ஓகே கண்டிப்பாக. டோன்ட் ஃபார்கெட் டாக் ப்ளீஸ் அண்ட் கேன் ஃபுட் மெசேஜ் ஆஃப் அல்லா பீப்புள் எ குட் லைஃப் கிவிங் ப்ளஸ் ஏர் அண்ட் தேங்க்ஸ் ரவி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம். கண்டிப்பாக பண்ணுவோம். எங்கள் அப்பா இறந்து 25 இயர்ஸ் ஆச்சு. எங்கள் அப்பா ஓகே கண்டிப்பாக. உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பின் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் லைவ் முடிச்சுட்டு. அண்ணா நான் ஜெயந்தி ஃப்ரம் சென்னை. தேங்க்யூ. ஓகே மனமார்ந்த நன்றி. கலியுகத்தில் தெய்வத்தை விட ரிஷிகளை வணங்குவதின் காரணம் என்ன தம்பி? சிவன் பக்தியும் அதிகம் காணப்படுகிறது. காரணம் என்ன தம்பி? அதுக்காக நாம் சொல்வதை விட அதற்கு ஒரு ஆத்மா வீடியோ நம்ம போட்டிருவோம். இது நல்ல கேள்வியாக இருக்குது. இதற்கு நம்ம பதில் சொல்வதை விட ஒரு ஆத்மா சொன்னால் இன்னும் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். அண்ணா உங்களுக்கு இதனால் ஆபத்து இல்லையா? வாழ்க்கையே ஆபத்து தானே. வாழ்ந்து தானே பார்க்கணும். வாழ்க்கையே போர்க்களம். ஹாய் சார். என் லாஸ்ட் ஜென்மம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ரொம்ப ரிஸ்க். அது தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய ஆபத்து இருக்குது. ஹாய் சார். இந்த நம்ம அண்ணா உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 3 பேர். அப்பா அம்மா நான். இச்சானி பற்றி சொல்லுங்கள். ஓகே கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ஆனால் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன். எங்கள் தாத்தா கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாங்கள் ஒரு நாள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லோரும் மீட் பண்ணுற ஒரு பிளான் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட்டு கொடுப்போம். ஹாய் அண்ணா என்னோடய அப்பாவுடன் பேசுங்கள். ஓகே கண்டிப்பாக. அண்ணா வணக்கம். ஹாய் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலையா? கண்டிப்பாக நடக்கும்போது சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு சன் ஆக்சிடென்ட்டில் டெத் ஆகிட்டாங்க. பேச முடியுமாண்ணா? ஓகே கண்டிப்பாக. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊர் எது அண்ணா? சேலம். உங்கள் ஏஜ் அண்ணா? 33. ஹாய் அண்ணா. ஆக்டர் சுஜாத்தின் பற்றி வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஓகே கண்டிப்பாக. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே லைக்கை மறக்காமல் போட்டு வீடியோ பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்ல கலர் ஆகிட்டீங்க. உடம்பும் சதை போட்டு விட்டது. யோகா பயிற்சி செய்யவும் தம்பி. ஓகே கண்டிப்பாக. வீடியோ கிளியராக இல்லை. ஓகே எனக்கு நல்லா இருக்குது. கிளியராக இல்லைன்னா சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணுமுன்னா வாழ்க வளமுடன். உங்கள் வீடியோவை பார்த்ததுலேருந்து நிறையா கிடைச்சிருக்கு. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா. எப்படி அண்ணா உங்ககிட்ட பேசுகிறது? டவுட் எதுனா பர்சனலாக கேட்க இன்ஸ்டாகிராம் ஆச்சுன்னு நினச்சேன். சாரி. ஓகே. ஏன்னா வந்து வீடியோவில் பார்க்கும்போது சில பேரோட இது தெரியும். நேரில் பார்க்குறவங்களாம் சொல்கிற விஷயம் வீடியோவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. நேரில் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குற விஷயம், வீடியோவில் பார்த்தா நீங்கள் என்னமோ குண்டா ஒரு மாதிரி தெரியுது, ஏஜ் மாதிரி தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது சின்ன பையன் மாதிரி இருக்கீங்களே எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஹாய். வாழ்க்கையில் முன்னேற வழி சொல்லுங்கள். ஓகே. அது நம்மளுடைய எண்ணங்களிலும் என்ன விஷயங்கள் நம்ம வாழக்கூடிய விதங்களிலும் தான் இருக்குது. கண்டிப்பாக நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். ஆனால் லைவ் போட்டால் ஷார்ட் போடுங்க. எப்போ வருவீங்கன்னு தெரியும். ஓகே. கண்டிப்பாக. நீங்கள் எந்த பிளேஸ் அண்ணா? சேலம். வணக்கம் சார். நீங்கள்